உங்களோட பேரனோ பேத்திக்கோ நீங்க அவங்களோட ஃபியூச்சருக்காக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி அவசியம் எடுத்துக்கணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒவ்வொரு வருஷமும் இந்த மெடிக்கல் இன்ஃபிளேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட ஃபியூச்சர்ல வரக்கூடிய அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த பாலிசி உங்களோட பேரனோ பேத்தியோட லைஃபை சேவ் பண்றதுக்கு உதவும். உங்க பொண்ணுக்கும் உங்களோட பேர குழந்தைகளுக்கும் சேர்த்தே நீங்க இன்சூர் பண்ணலாம். அது ஒரு குழந்தையா இருக்கலாம் இல்ல 3 குழந்தைங்க வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்துக்கிறதுக்கான பிளான்ஸ் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க நகையோ இடமோ வீடோ வாங்கி கொடுத்தா கூட அந்த மாதிரி அசட்ஸ் எல்லாமே ஃபியூச்சர்ல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் காணாம போயிடும். ப்ராப்பர் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு கிரானிக் இல்னஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இல்னஸ்ல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி அவங்களுக்கு அவசியம் உதவும். ஸோ நீங்க கிஃப்ட் பண்றதா இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு அவங்களுக்கு பெனிஃபிட் தரக்கூடிய மெடிக்கல் இன்சூரன்ஸை கிஃப்ட் பண்ணுங்க. இதுக்கு பிரீமியமும் ரொம்ப கம்மியாக தான் வரும். லட்சங்கள்ல செலவாக போறது கிடையாது. ஒரு 5 lakh rupeesக்கு அப்ராக்சிமேட் காஸ்ட் ஒரு 15,000 rupeesக்குள்ள தான் வரும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் பத்தி முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.